ஓம் சரவண பவ. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கடவுளான முருகரை பற்றி தான். பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் உடனே முருகா காப்பாற்று அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா முருகனை நமக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? ஆனால் அந்த முருகனோட கையில் இருக்கக்கூடிய வேல் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு லைஃப் லெசன் சொல்லி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் நினைக்கலாம், அது சும்மா ஒரு ஆயுதம் தானே. ஆனால் அதில் தான் ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. வேலோட வடிவத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அது மேலே அகலமாக இருக்கும், அப்புறம் ஆழமாக போகும், கடைசியில் அந்த நுனி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதை நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி பார்த்தா, நம்ம அறிவு எப்பவும் அகலமாக இருக்கணும். அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே சமயம் நம்ம செய்கிற வேலையில் ஒரு ஆழமான ஈடுபாடு இருக்கணும். ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியம், நம்ம குறிக்கோள் மேலே அந்த வேல் முனை மாதிரி ஒரு கூர்மையான கவனம் இருக்கணும். இது 3 இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்மள பல பேருக்கு ஒரு பயம் இருக்கும், படிப்பை பற்றியோ வேலையை பற்றியோ இல்லை ஃபேமிலியை பற்றியோ. ஆனால் முருகனோட கையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சேல் முத்திரை நமக்கு சொல்கிற ஒரே விஷயம், பயப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான். உண்மையாக நம்ம மனசார முருகனை நம்பினா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே நம்மளை பாதி கிணறு தாண்ட வச்சிரும். அதனால இன்னைக்கு ஒரு நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி முருகப்பாவை நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.